ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிம்பிள் குக்கிங் விலாகில் வந்து இன்றைக்கி நம்ம 10வது நோம்புக்கான இஃப்தாருக்கு நான் என்னென்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். வாங்க. நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஜா சீட்ஸை வந்து நான் ஊற போட்டுருவேன். ஏன்னா அதை வந்து எல்லாத்துக்குமே போடணும் அப்படின்றதுக்காண்டி சர்பத்து, ரோஸ் மில்க்கு எல்லாத்துலேயுமே அதை சேர்த்துக்கலாம். முதைய அதை தனியாக ஊற போட்டோம் அப்படின்னா அதனால தான் அதை ஃபஸ்ட்டு நான் ஊற போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரோஸ் மில்க் செய்கிறதுக்காண்டி தான் வந்து பால் ஊற்றிருக்கேன். பால் வந்து நான் காய்ச்சிலாம் ஊற்ற மாட்டேன். இந்த மாதிரி பச்சைப்பலாவே சேர்த்துக்கிருவேன். சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான வந்து ஜீனியை சேர்த்துக்கிட்டு ரோஸ் மில்க் லிக்யூட் இருக்குல்ல, அதை தான் ஒரு 3-4 சொட்டு ஊற்றினா போதும். நீங்கள் சிரப் வேணாலும் இருக்குது, அதையும் ஊற்றிக்கலாம். நான் வந்து லிக்யூட் தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டோம்னா இந்த மாதிரி மிக்ஸியில் நல்லா வந்து முறை வர்ற மாதிரி அடித்தோம்னா நல்லாயிருக்கும். ரோஸ் மில்க்கை நம்ம கையில் ஆற்றினா கூட ஒரு மாதிரி முறை வராது. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நான் சர்பத்துமே ரெடி பண்ணிவிட்டேன். இது வந்து இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக 5 மணி. இந்த மாதிரி பண்ணி நம்ம ஏற்றிட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நம்ம நோம்பு திறக்கும்போது. அதனால் உள்ளே ஏற்றியாச்சு. இன்றைக்கி வந்து பஜ்ஜி வந்து போடலான் இருந்தேன். ஆனால் என் பொண்ணு வந்து காலிஃப்ளவரை பார்த்துட்டு காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் வேணும் அப்படின்ட்டுச்சு. அதை தான் இன்றைக்கி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக தண்ணியில் ஊற்றி சுடுதண்ணியில் வந்து நம்ம வேக வச்சுருவோம். ஒரு அரை வேக்காடு. ஏன்னா அப்படி இருந்தால் தான் வந்து பஜ்ஜி போடும்போது கொஞ்சம் வெந்திருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உள்ள நறுச்சுன்னு இருக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சிடலாம். இங்கிட்ட என்ன பால் காயுதுன்னா கஸ்டர்டு செய்யலான்னு தான் இன்றைக்கி வந்து நான் பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கடையில் வந்து பேக்கெட்லேயே தனியாக விற்கிது. இதில் வந்து நிறையா ஃப்ளேவர் இருக்குது. வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது. நான் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இது 2 ஸ்பூன் மாதிரி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். நான் வந்து கொஞ்சம் குத்துமதிப்பாக எனக்கு தெரியும், அதனால தான் நான் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் பால் ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ பால் கொதிச்சிருச்சு. இதுக்கு தேவையான ஜீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்டையை சேர்த்துக்குருவோம். இதோடையே சேர்த்துக்கிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். கெட்டியாயிரும் கொஞ்சம் நேரத்துலேயே. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இப்போ வந்து அது ஆறுறக்குள்ளாட்டி நான் இங்கிட்ட வந்து இந்த பஜ்ஜிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னென்னா இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, அரிசி மாவு, கடல மாவு, மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதோடு வந்து பஜ்ஜி மிளகா வந்து வீட்டில் ஒரு 3 இருந்துச்சு. அதையும் கட் பண்ணிவிட்டு இதோட செஞ்சுருவோம் அப்படின்னு நான் செஞ்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து கடையில் வாங்குகிற இந்த பஜ்ஜி மிக்சரில் தான் செய்வேன். அதுவே எனக்கு சரியாக வராது. எப்படியாவது ஏதாவது சொதப்பிடுவேன். தண்ணியாயிரும், இல்லைன்னா கெட்டியாயிரும். எனக்கு ஒழுங்காகவே வராது. ஆனால் இதில் இந்த மாதிரி நான் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. பார்த்தாவே தெரிஞ்சிச்சு. என் பிள்ளைங்களே வந்து நீனாம்மா இது செஞ்ச அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. ஏன்னா நான் எப்போவுமே எனக்கு வந்து பஜ்ஜி மட்டும் எனக்கு வராது. ஏதாவது சொதப்பிடுவேன். இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவே வந்துச்சு. எதுவுமே எண்ணெயிலலாம் உதிராமல் சூப்பராகவே வந்துருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிக்கவே வந்து கரெக்டாக மணி வந்து 6:15 ஆயிடுச்சு. எப்படி இந்த 5 மணிலேருந்து டைம் ஓடுறதே நமக்கு தெரியலை. டக்கு டக்குன்னு ஓடிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த கஸ்டர்டுக்கு தான் ஃப்ரூட்ஸ்லாம் நறுக்கி விட்டுட்ருக்கேன். ஆப்பிள், கிரேப்ஸு, மாதுளை, கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு நறுக்கி போட்டிருக்கேன். அதோடு நான் அந்த ஆறின கஸ்டர்டில் வந்து கொஞ்சம் சப்ஜா சீட்டு ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கூலிங் வரட்டும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதுவுமே நல்லா தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கஸ்டர்டு ஃப்ரூட் கொண்டு நறுக்கி வச்சுருக்கேன். நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் வாங்கினது, சர்பத் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதோட ரோஸ் மில்க், வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்